உத்தரப்பிரதேசின் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி. இன்று நண்பகல் 12:30 மணிக்கு வேட்புமனு தாக்கல். நாமக்கல்லில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட முதியவர் உயிரிழந்த வழக்கில் பேரன் கைது. கடையில் வாங்கிய சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கலந்தது அம்பலம். சிறிய அளவிலான LED பல்பை விழுங்கிய 5 வயது சிறுவன் நுரையீரல் பகுதியில் சிக்கியிருந்த நிலையில் அறுவை சிகிச்சைக்கு மூலமாக வெற்றிகரமாக அகற்றம். சாத்தான்குளம் அருகே காணாமல் போன மாடு எங்கு இருக்கிறது என்று எழுதி வைத்த திருடன் மீட்டு வந்த உரிமையாளர். அதானி குழுமத்தை சேர்ந்த 6 நிறுவனங்களுக்கு செபி நோட்டீஸ். ஒழுங்குமுறை விதிகளை முறையாக கடைபிடிக்காததால் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் விழா தொடர்பாக மோதல். கடைகளுக்கு தீ வைத்து கலவரத்தில் ஈடுபட்டதாக இரு தரப்பை சேர்ந்த 28 பேர் கைது. தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கும் வெயிலால் நேற்று 18 இடங்களில் சதமடித்த வெப்பம். கரூர் பரமத்தியில் 112 டிகிரி வரை சென்று உச்சம் தொட்ட உச்சி வெயில். வலுவற்ற ஆட்சி வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தியை இந்திய பிரதமராக பாகிஸ்தான் துடிக்கிறது. குஜராத்தில் மக்களவைத் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். உயிர் தியாகம் செய்வதை தான் என்னுடைய தந்தை அவருடைய தாயாரிடமிருந்து வாரிசு உரிமையாக பெற்றார். வாரிசு உரிமை வரியை ராஜீவ்காந்தி ரத்து செய்து விட்டதாக கூறிய பிரதமர் மோடிக்கு பிரியங்கா காந்தி பதிலடி. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கட்டாய திருமணம் செய்து கொள்ள தாய்மாமன் மகளை கடத்திய இளைஞர். CCTV காட்சிகளின் அடிப்படையில் மகன் மற்றும் தாயை கைது செய்த போலீசார். பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ் பூஷனின் மகனுக்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கிய பாஜக. இந்தியாவின் மகள்கள் தோல்வி அடைந்ததாக மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் வேதனை. உத்தம வில்லன் படத்தின் நஷ்ட விவகாரத்தில் நடிகர் கமல்ஹாசன் மீது தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார். இழப்பீடாக உறுதியளித்தபடி 9 ஆண்டுகளாகியும் தங்களுக்கு படம் பண்ணி தரவில்லை என்று லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் குற்றச்சாட்டு. கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் 10வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீ. ஹெலிகாப்டர் மூலமாக தீயை அணைக்க திட்டம். கோவாக்சின் தடுப்பூசியால் எந்த பக்க விளைவும் ஏற்படாது என்று பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கம். மருந்தின் உரிமம் பெறுவதற்காக 27,000க்கும் மேற்பட்ட முறை சோதிக்கப்பட்டதாகவும் தகவல். மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் மீது பெண் ஊழியர் பாலியல் புகார். குற்றச்சாட்டை மறுத்ததுடன் விசாரணைக்காக போலீசார் ராஜ்பவனுக்குள் நுழையவும் தடை விதித்த ஆளுநர். ஹைதராபாத்திற்கு எதிரான IPL போட்டியில் போராடி 1 ரன்னில் தோற்ற ராஜஸ்தான். த்ரில் வெற்றியின் மூலமாக CSKவை பின்னுக்கு தள்ளி பட்டியலில் 4ஆம் இடம் பிடித்த சன்ரைசர்ஸ். சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 800 ரூபாய் சரிந்த தங்கத்தின் விலை. 1 சவரன் தங்கம் 53,000 ரூபாய்க்கு கீழ் சென்றது. உத்தரப்பிரதேசின் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் முடிவடையக்கூடிய நிலையில் பேரணியாக சென்று மனு தாக்கல் செய்ய ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசின் அமேலி, ரேபரேலி ஆகிய 2 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். அதன்படி கடந்த 20 ஆண்டுகளாக சோனியா காந்தி MP-யாக இருந்த ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அமேதி தொகுதியில் பிரியங்கா காந்தி களம் காண்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் KL சர்மாவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 2 தொகுதிகளுக்கும் வரக்கூடிய 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. இந்நிலையில் ரேபரேலி மற்றும் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் பேரணி செல்ல காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. எனவே ரேபரேலி தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராகுல் காந்தி பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார்.
தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் கோடை வெயில் சுட்டெரித்த போதிலும் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்து மக்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோடை வாசஸ்தலமான ஏற்காட்டில் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. மழையையும் பொருட்படுத்தாது சிலர் நனைந்தவாறு படகு சவாரி சென்று மகிழ்ந்தனர். உதகை தாவரவியல் பூங்காவில் சாரல் மழையில் நனைந்தபடியே மலர்களைக் கண்டு ரசித்து இதமான சூழலை அனுபவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த அலங்காநல்லூர் மோட்டூர் கிராமத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ந்த காற்று வீசியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, புறவழிச்சாலை, காணாமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை பெய்தது. ஆம்பூரை அடுத்த மாதனூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்தது. தருமபுரி மற்றும் அரூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தருமபுரியில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் கோடை மழை நிலங்களை மட்டுமன்றி மக்களின் மனங்களையும் குளிர்வித்தது. காரிமங்கலம், அனுமந்தபுரம் சுற்றுவட்டாரத்தில் ஆலங்கட்டி மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் பலத்த காற்று வீசியது. காவேரிப்பட்டினம், சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஓசூர் அருகே பாகலூர் பகுதியில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் 20 நிமிடங்களுக்கு மேலாக பெய்த சாரல் மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். தமிழ்நாட்டில் 18 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் வாட்டி வதைத்தது. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்பாகவே கோடை வெயிலின் தாக்கத்தால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. பல ஆண்டுகளாக இல்லாத வகையில் கரூர் மாவட்டத்தில் அதிக அளவில் வெப்பநிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் பகல் வேளைகளில் வீடுகளிலேயே தஞ்சமடைந்திருக்கின்றனர். மரங்களை வளர்க்காததாலும் இயற்கை வளங்களை பறிகொடுத்ததாலும் இதுபோன்று கரூரில் அதிக வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்தனர். இது பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள்லாம் இப்போ காலப்போக்கில் அழிஞ்சிட்டு இருக்க